ஜெபிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைக்கி காலையில் நான் என்னுடைய டிவோஷனில் நான் படிக்கும் போது பயங்கர நான் ஜபிக்கிறேன். ஆனாலும் கண்ணை திறந்து அந்த வசனத்தை படிச்சுட்டே இருக்கிறேன். என்னால் அந்த வசனத்துலேருந்து வெளியே வரவே முடியல. கண்டிப்பாக நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். இன்னும் நான் என்னுடைய பிரசங்கத்துக்குள்ளாக நான் போல இந்த வசனத்தை நான் காட்டி கொடுத்து விட்டு பிரசங்கத்துக்கு முன்பாக கடந்து செல்ல விருக்கிறேன். என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது, அதாவது எனக்குள்ளே நான் எப்படி இருக்கணும், நான் என்னை எப்படி பாதுகாத்துக்கணும், எனக்குள்ளே நான் எப்படி இருக்கணுன்றத இந்த வசனம் ரொம்ப தெளிவாக காட்டி கொடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 48வது வசனம் 49வது வசனம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ரொம்ப என்னை தொட்டுச்சு. நான் ஜெபிக்கிறேன், திருப்பி படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், திருப்பி படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், திருப்பி படிக்கிறேன். ஏன்னா நிறைய முறை கண்களை திறந்து இந்த வசனம் என்னை படிக்க வச்சதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கா மண்ணானவர் எப்படி, நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம கையுடைய கலரை பாருங்கள், வெளியில் போய் மண்ணை பாருங்கள், ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஏதோ கொஞ்சம் டார்க்கு, கொஞ்சம் லைட்டு, கொஞ்சம் அப்படி தான் இருக்கிற மாதிரி வெள்ளையாக இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வெள்ளை மண் இருந்தால் நீ வெள்ளையாக இருப்ப. என்ன நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலலாம் வெள்ளையாக இருக்கிறான்னு வாங்க. என்ன அது என்ன அந்த வெள்ளைலாம் இருக்காது, சும்மானா அது வந்து கொஞ்சம் மைதா மாவு கலரு, கோதுமை மாவு கலரு, அது மாதிரி தான் இருக்குமே ஒழிய வெள்ளையாக நம்ம சொல்லிக்கிறோம். என்ன ஆனால் அந்த நம்ம மண்ணையும் வெளி மண்ணையும் போய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்போம். அதே மாதிரி நான் பார்த்தேன், கத்தாரில் போனப்போ அவங்க மண் கலர் வேறு மாதிரி இருக்குது, நம்ம கலர் மாதிரி இல்லை. அந்த ஆட்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, அந்த கலரில் தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இருக்கிறாங்க. என்ன அவங்களும் வெள்ளை கிடையாது. வெள்ளைக்காரங்களாம் வேறு கண்ட்ரியில் இருக்கிறாங்க, அவங்க ஊரில் போனால் வெள்ளை மண்ணு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. காலையில் கேட்கிற கேள்வி, நீ வானத்துக்குரியவர்களா மண்ணானவர்களா? சிந்திப்போம். மண்ணானவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வானத்துக்குரியவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஒரு வசனம் ரோமர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனம். நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்றது, வசனம் என்ன சொல்றது, நல்ல கவனிச்சிக்கினாலே இந்த வசனம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வசனம் அப்படி 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனை அறிகிற அறிவு, ஒவ்வொரு வாரமும் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குற காரியமே தேவனை அறிகிற அறிவு தான். ஆமென். அந்த தேவனை அறிகிற அறிவு தான் நம்மளை முன்னேற்றும், குவாலிஃபை பண்ணும். அது நம்மளுக்கு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது, அதை நம்மளை குவாலிஃபை பண்ணும். ஒரு வேளை நம்மளுக்கு அந்த தேவனை அறிகிற அறிவு இல்லைனாக்கா தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். யார் ஒப்பு கொடுக்கிறாரு? தேவன். ஆமென். கர்த்தரே ஒப்பு கொடுக்கிறாரு கேடான சிந்தைக்கு. நான் இங்கே பார்க்குறேன், ஏன் சாத்தான் ஒப்பு கொடுக்குற? கர்த்தரே நீ அந்த அறிகிற அறிவுக்குள்ள நீ வரமாட்ற, அதனால நானே உன்னை ஒப்பு கொடுக்குறேன், உலகத்தில் நானே உன்னை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த பேசிக்காக இந்த வசனங்களை வைத்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற விஷயங்கள், நானும் இன்றைக்கி சொல்கிறேன் 3 பாயிண்ட்டை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறேன். வித்தியாசமான பாயிண்ட்டு. ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால், ஒரு மனுஷியாக நம்ம வாழ்கிறோம் என்றால் எப்படி வாழணும்? இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. கெட்ட வழியில் போகிறதுக்கு காரியங்கள் இருக்குது, நல்ல வழியில் போகிறதுக்கு காரியங்கள் இருக்குது, நீங்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு காரியங்கள் இருக்குது, அதாவது கெட்டவர்களாக வாழ்கிறதுக்கும் வழிகள் இருக்கிறது. ஆனால் நான் எதை தேர்ந்து கொள்கிறேன், நான் எப்படி வாழ்கிறேன், நான் ஆசைப்படுறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இது இருந்துட்டாலே ரொம்பங்க உண்மையாக இந்த அறிவு நமக்கு இருந்துட்டுனாக்கா எப்படி வேணால் நம்ம வாழலாம் இந்த உலகத்தில். உண்மையாக சொல்கிறேன். இந்த பிரசங்கம் ஏன்னா அதிகமாக நான் வெள்ளிக்கிழமை நான் சொல்லிட்டேன், ஒரு நபரை போல் ஒரு உண்மையான நபராக இந்த உலகத்தில் வாழணுன்னா மிகவும் கஷ்டம்.
ஆனால் நான் ட்ரை பண்ணும்போது கர்த்தர் எனக்கு அதை உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வசனங்கள் நம்மோடு கூட பேசும் என்பதை நான் நம்புகிறேன். நான் யாரை குறித்து பேசவில்லை, எனக்கு அதிகமாய் பிடித்த நம்முடைய எலியா தீர்க்கதரிசியை பற்றி உங்கள் மத்தியில் நான் வைக்கலான்னு இருக்கிறேன். எலியா தீர்க்கதரிசி யாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி. எலியா யாரு? என்ன நல்லா செஞ்சாரு சொல்லுங்க. நிறைய முறை பேசியிருக்கிறேன் எலியாவை பற்றி. மைக்கு வரட்டா? கீழே வந்துட்டுமா? யார் தான் எலியா தீர்க்கதரிசி? பைபிளை பற்றி ஒன்றும் தெரியல, ஆனால் பாஸ்டர் அம்மா பசங்க பற்றி குறை சொல்ல தெரியும்ல. பைபிளை பற்றி பேசுங்க. பைபிளை பற்றி உங்களுக்கு தெரியணும், அதனால தான் நான் ஒன்று ஒன்றா நான் எடுக்கிறேன். ஆனால் தூங்குனீங்கன்னா அந்த 3 பாயிண்ட்டு போன வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எழுதுனீங்களாம். டேவிட்லாம் பெண்ணை கொடுறா அதை கொடுறான்னு கேட்டெல்லாம் எழுதுனீங்களாம். நான் போன தடவை கேட்காம விட்டுட்டேன். இன்றைக்கி வரேன் என்ன, அதனால் இன்றைக்கும் எழுதுங்க. இன்றைக்கி கேட்காதவங்கள்ட்டெல்லாம் கேட்க போகிறேன். யார் யார் தூங்குறீங்களோ அவங்கள்ட்ட மைக்க கொடுப்பேன். யார் அந்த எலியா? யார் அந்த எலியா? எலியாவை பற்றி எத்தனை முறை கேட்டிருக்கிறீங்களே? என்னை பார்த்து சிரிக்காதீங்க, என்னை பார்த்தெல்லாம் அப்படியே ஒன்றும் தெரியாது மேலே பண்ணி. யார் அந்த எலியா? அதான் தெரியுமே. எலியா தீர்க்கதரிசி யாரு? என்ன பண்ணாரு? எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? பைபிளே வாசிக்கிறது இல்லைல்ல? என்னப்பா? கர்த்தருக்கு முன்பாக நிறைய வாட்டி பேசினவர். கரெக்டான பாயிண்ட், சூப்பர், கை தட்டுங்க கெவினுக்கு. கர்த்தருக்கு முன்பாக நிறைய முறை பேசினவர், அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னுடைய பிரசங்கத்தில் வருது. வேற எலியா யாரு? அதெல்லாம் தெரியும் எனக்கு. அவர் என்ன பண்ணாரு? என்ன ஆபத்து வந்தாலும் அவர் நம்ம ஜெபம் பண்ண காப்பாத்திடுறாரு. என்ன ஆபத்துன்னா அவர் என்ன பண்ணார்? நிறைய பண்ணியிருக்கிறார். அவர் காக்கா அவருக்கு சோறு கொடுத்துதுரா, அதை சொல்லுறா, என்னடா நீ. வேற எலியா யாரு? வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொன்னவர். வேற யார்? எலியா யாரு சொல்லுங்க? ஆமா, அக்னி ரத எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எலியா. வேற யார் எலியா? ஆனா இந்த எலியா யாருன்னு கேட்டாலே உங்களுக்கு தெரியல, அமைதியா இருக்கிறீங்க. அப்ப நான் எப்படி இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்றது? அதனால பார்த்துக்குங்க, நல்லா கவனிக்கணும் நீங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்லிட்டு நான் இதை தொடங்குறேன். நான் உங்களுக்கு எலியா அநேக அற்புதங்களை செஞ்சவர். எனி டவுட்? டேவிட் அநேக அற்புதங்களை செய்தவர். அந்த எலியா யாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். நல்லா படிங்க, வேதத்தெல்லாம் படிங்க, நல்லா படிக்காமலாம் இருக்காதீங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். அதாவது நிறைய முறை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். சாரிபாத் விதவையினுடைய மகன் மரித்து விட்டான். அந்த மகனுக்கு திரும்ப உயிர் கிடைக்க எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவுடைய சத்தத்தை கேட்டார். அந்த மகன் உயிர் திருப்பி வந்து அவன் பிழைத்தான். ஆமென். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அதிசயங்களை அவர் செஞ்சவர். ஒரு வீட்டுக்குள்ள எலியா வந்தாரு, அந்த வீட்டுக்குள்ள ஜீவன் வந்தது. ஆமென். ஸோ இன்னைக்கு நான் கேட்குற கேள்வியை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த எலியா யாரு, அந்த நபர் யாரு, நான் யாரு, இது ரெண்டுத்தையுமே தான் நம்ம வச்சு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தான் இந்த வசனங்களை தான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஸோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள ஜீவன் வந்ததாம். ஆமென். 17வது 15வது வசனம் 16வது வசனம். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விதவையின் குடும்பத்தில் கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருந்தது. அதை சமைத்து சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் என்று சொன்ன குடும்பம். நாங்கள் சாக போகிறோம், ஒரு ஹோப்பே கிடையாது. எங்கள் வீட்டில் என்ன இருக்குது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் தண்ணியும் தான் இருக்குது. அதை நாங்கள் எண்ணெய் தான் இருக்குது, அதை வைத்து நாங்கள் சாக போகிறோம். எலியா என்ற ஒரு தெய்வ மனிதன் வந்ததினால அந்த வீட்டில் பஞ்சம் நீங்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி வந்ததுனால ஜீவன் வந்தது. ஒரு தீர்க்கதரிசி வந்ததுனால பஞ்சம் நீக்கப்பட்டது. சாப்பாட்டு பஞ்சம் இல்லை, அதை மட்டும் நான் பேசல. சமாதானத்தின் பஞ்சம், சந்தோஷத்தின் பஞ்சம், ஒழுங்கினமாயின் பஞ்சம், நிறைய பண பஞ்சங்கள், பழைய பஞ்சங்கள் இருக்குது. ஆனா ஒரு தீர்க்கதரிசி காலை வைக்கும் போது அந்த இடத்துல எல்லாமே மாற்றப்படுகிறதுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த தெய்வ மனிதன் எழும்படினால, எலியா எழும்பதினால அந்த வீட்டினுடைய குறைவுகள் எல்லாமே, அந்த வீட்டில் உள்ள மரித்த பிள்ளைகள் எல்லாமே, எல்லாருக்கும் ஜீவன் வருது, எல்லா இடத்துலயும் நல்லது நடக்குது, எல்லா இடங்களிலுமே நல்லது நடக்குது. இதே எலியா 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனம் 39வது வசனத்துல ஒரு தேசத்துக்காக எழும்பி நிற்கிறார். இங்கே ஒரு குடும்பத்துக்காக எழும்பி நின்றாரு, ஒரு 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 பெண்ணுக்காக, ஒரு குழந்தைக்காக எழும்பி நின்றாரு. இந்த இடத்துல ஒரு தேசத்துக்காக எழும்பி நிற்கிறாரு. கர்மேல் மலையில் மேல வந்து நிற்கிறாரு. ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்னி இறங்கியது. அங்கு ஜனங்கள் கர்த்தரை தெய்வம் என்று அறிக்கையிடுகிறார்களாம். 38வது வசனத்துல அவரை தெய்வம் என்று அறிக்கையிடுகிறார். அவர் சொன்ன ஜெபங்கள், அவர் பண்ண ஜெபங்கள் ஜனங்க வாயை திறந்து அறிக்கையிடுகிறார்கள். அவரே தெய்வம், அவரே தெய்வம் என்று. கலங்கி கொண்டிருந்த மக்கள் எழும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நிலைமை மாற்றப்படுகிறது. ஒரு மனிதன் தேசத்திலே எலியாவாக எழும்ப வேண்டும். உங்க வீட்டுக்கு நீங்க தான் எலியா, உங்க தேசத்திற்கு நீங்க தான் எலியா. ஆமென். ஒரு மனிதனுங்க தேசத்திற்காக ஜெபம் பண்ணாங்க. ஒரு மனிதன் தேசத்திற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் காரியத்தையே மாற்றி போட்டார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42 45 எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து ஜெபிக்கிறார். எப்படி பணிந்து ஜெபிக்கிறாரா? தரையிலே பணிந்து அவருடைய முகங்கள் வந்து அவருடைய முட்டியில தொடர அளவுக்கு குனிஞ்சு ஜெபிக்கிறார். அங்கு 3 வருஷம் மழை இல்லை, இது மழை காலமும் இல்லை, மழை இல்லை அந்த இடத்துல. ஆனா எலியா ஜெபிக்கும் போது கார்மேல் மேகங்கள் கூடுகிறது. எலியா மழை இல்லாத நேரத்தில், மழையே கிடையாது, எலியா ஜெபிக்கும் போது கார் மேகங்கள் எல்லாம் ஒன்னா கூடுதான். ஒரு தேவ மனுஷன் இருந்தா எல்லா மேஜிக்கும் செய்யலாம். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற ஆள் இருந்தா எல்லா மேஜிக்கும் செய்யலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா கார் மேகங்களையும் கூடி வர செய்தது மழை இல்லாத காலத்தில். மழை இல்லை 3 வருஷம். உங்க விசுவாசம் இந்த இடத்துல ஸ்திரப்படட்டும். இந்த இடத்துல 3 வருஷம் மழை இல்லை. எலியா ஜெபிக்கும் போது கார் மேகங்கள் கூடுகிறது. ஜெபிக்கிற மனுஷனை தேடி கார் மேகங்கள் வந்ததாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 எனக்கு ஜெபிக்கிற மனுஷனை தேடி கார் மேகங்கள் ஒன்றாய் சேர்ந்ததாம். நீ ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தால் எல்லா காரியமும் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. நடக்காதவைகள் நடக்கும். ஆமென். நீ ஜெபிக்கிற மனுஷனாய் இருந்தால் எல்லா காரியங்களும் உனக்கு, அந்த எல்லா கார் மேகங்கள் எலியாவை தேடி வந்துச்சு. இதை தாங்க நம்ம போறோம். மழை பெய்கிறது. அங்கே ஒரு எலியா தேசத்திற்கு வேண்டும், ஒரு எலியா வீட்டிற்கு வேண்டும். ஒரு தேசத்துல மழை இல்லை, ஒரு எலியா எழும்பி நின்று ஜெபிக்கிறாரு, மழை வர வைக்கிறாருங்க. அற்புதமான காரியங்கள். உண்மையாகவே நான் சொல்றேன், இந்த நேரத்தில் அந்த எலியாவை பத்தி நம்ம நிறைய பார்த்ததே கிடையாது, நிறைய சிந்தித்ததே கிடையாது. ஆனா அவருக்குள்ள அவருடைய வாழ்க்கையை அவர் எப்படி ஆண்டவரோடு கூட நின்று ஜெயித்தார் என்பதை பார்க்கும்போது கண்டிப்பா நீங்களும் நானும் கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. நீங்களும் நானும் கத்துக்க வேண்டியும், கண்டிப்பா கத்துக்க வேண்டும். நம்ம ஓட்டு போட்டுட்டு வந்தோம். எத்தனை பேர் இந்த தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே தேசத்தினுடைய காரியங்களை மாற்றி போடுங்க. ஹல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, இன்னா இருந்தாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரும்போது பார்வோன்களை கர்த்தர் அடக்கி போட முடியும், நேபுகாத்நேசார்களை கர்த்தர் அடக்கி போட முடியும், அவருடைய வெற்றியின் கொடியை அவர் நிறுத்த முடியும். ஆமென். ஒரு எலியா ஜெபிக்கும் போது தேசத்தையே மாற்றுகிறார். எலியாக்களை தேட வேண்டாம், எலியாவாக நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எலியாக்களை தேடாதீங்க, போயிட்டு நீங்க எலியாவாக எழும்புங்க. உங்களால முடியும்னாக்கா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, நான் ஒரு எலியாவாக எழும்புறேன் ஆண்டவரே. இதுதாங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு தேவை. தேவனை அறிகிற அறிவு உனக்கு தேவைனாக்கா நீ ஒரு எலியாவாக எழும்பினால் தேசம் மாற்றப்படும். நீ ஒரு எலியாவாக எழும்பினால் உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்கள் மாற்றப்படும். சிம்பிள்ங்க, வெரி சிம்பிள். எங்கேயும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம், லஞ்சம் கொடுத்து வாங்க வேண்டாம், எதையும் கொடுத்து வாங்க வேண்டாங்க. நீ ஒரு எலியாவாக எழும்பினால் சூழ்நிலையே மாறும். எலியா சுழல் காற்றில பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தீர்க்கதரிசி புத்திரர்கள், எலியாவுடைய சீஷர்கள் எலியா எங்க இருக்கிறார் என்று தேடுகிறார்கள். அவர் எடுத்துக்கொள்ள போகும்போது கேட்கிறாங்க, எலியா எங்க இருக்கிறார்? நடந்தது என்ன தெரியுமா? எலியாவின் ஸ்தானத்தில் கர்த்தர் ஒரு எலிசாவை எழும்ப வைத்தார். ஆமென். சோர்ந்து போகவே இல்லை. எலியாக்கு தெரியாது எனக்கு பின்னாடி ஒருத்தன் எழும்பறான் என்று எலியாக்கு தெரியாது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
ஆனால் ஒரு எலிசா எழும்புகிறார். நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்னேறணும் தேவை. நான் சொல்கிறேன், இந்த எலியாவாக நீ எழும்பினார் ஒரு தேசத்தையே நீ அசைக்க முடியும். நீ ஒரு எலியாவாக எழுப்பினால் உன்னுடைய வீட்டையே நீ அசைக்க முடியும். கண்டிப்பாக என்ன சொல்ற, இந்த திறமை, இந்த பலன் ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு வேணும் ஆண்டவர். நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் எலியாவாக எழுப்ப விரும்ப. எல்லாரும் தேடுறாங்க, எங்க போனார் எலியா? சுழல் காற்றில் எடுக்கப்பட்டாரு. இல்ல, அங்க பாரு, இன்னொரு எலிசா எழும்பி இருக்கிறாரு. எலிசாவும் எழும்பி எலியா செய்த அத்தனை நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார். எலியாவை தேட வேண்டாம், உங்க வீட்டுக்கு நீங்க ஒரு எலியாவாக எழும்ப வேண்டும். உங்க தேசத்திற்கு நீங்க ஒரு எலியாவாக எழும்ப வேண்டும். உங்க ஊழியத்திற்கு நீங்க ஒரு எலியாவாக எழும்ப வேண்டும். எந்த இடத்துலங்க? எலியாவின் குணத்தை எனக்கும் தாங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரை என்னையும் உபயோகப்படுத்தி பாருங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் செய்கிற விஷயங்களே வேறங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதங்களே வேற. ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இங்க, அதாவது நான் ஒரு எலியாவாக எழும்ப வேண்டும் என்று என்னுடைய நாட்களிலே, நான் இந்த தேசத்திற்கு, என்னுடைய வீட்டிற்கு, நான் வாழும் காலங்களிலே நான் ஒரு எலியாவாக எழும்ப வேண்டும் ஆண்டவரே நீ என்று சொல்லி ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஏன் பாஸ்டர் அதெல்லாம் நான் பார்க்குறேன் எப்படின்னாக்கா, 1-2 கை தூக்குச்சு பாருங்க, அந்த 1-2 தான் எலியாக்கள். எழும்புங்க, ஏலியாக்கால எழும்புங்க, ஏலியாவாகல எழும்புங்க. முடியுங்க, முடியும், முடியும். ஆண்டவர் சிம்பிளான ஒரு மேட்டரை கேட்குறாரு, வந்து நில்லு, வந்து நில்லு. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எப்படி இவர் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாருன்னு சொல்லி நான் பார்க்குறேன். அந்த பலனை எனக்கு தருவீராக என்று கேளுங்க. ஆண்டவரே அந்த பலனை எனக்கு தாங்க என்று நம்ம கேட்கணும். நானும் ஒரு எலியாவாக வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எங்கள் நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு ஜபிக்கிறவங்க இருந்தா, ஒருத்தர் இருந்தா, கர்த்தர் உங்ககிட்ட தேடிட்டு வர வைப்பாருங்க. அவங்கள உங்ககிட்ட தேடிக்கிட்டு வருவார். நிறைய பேர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒருவேளை நான் இல்லைனா என்னை ஒரு எலியாவை வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுவேன் நான் ஆண்டவருக்கு. எங்கே போவாங்க? மன கஷ்டத்துக்கு டாக்டரே கிடையாதுங்க, மருந்து இருக்குது. மன கஷ்டத்துக்கு டாக்டர் கிடையாது, மருந்து இருக்குது. சைக்காட்ரிஸ்ட் போ, தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருவாங்க மன கஷ்டத்துக்கு. ஆனால் நீ கர்த்தர்கிட்ட வரும்போது உன்னை ஒரு எலியாவாக கர்த்தர் உபயோகப்படுத்தணும்னாக்கா, நான் அந்த எலியாவாக நிற்கிறேனா, நான் அந்த எலியாவாக ஜெபிக்கிறேனா, அந்த பலனை தருவீராக ஆண்டவரே. என்னுடைய தேசத்திற்கு நான் எலியாவாக நான் மாறணுமே சுவாமி. அதுதான் நான் கேட்டேன், யார் அந்த எலியா? யார் அந்த எலியா? உண்மையாக சொல்றேன், ஏதோ ஒரு மூலையில் ஆண்டவரே, நோ அட்வர்டைஸ்மெண்ட் ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு பெரிய, ஆண்டவரே நான் டிவியில் பெரிய ஆள் கிடையாது, நான் பெரிய மீடியாவில் ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கு யாருக்குமே தெரியாம யாருக்கோ நான் பிரயோஜனப்பட்டு வரேன் பாருங்க, போதுங்க. பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்படும். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான், விட்டுறாதீங்க. ஆண்டவரே காலை வைக்கிற இடத்துல என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. காலை வைக்கிற என்னுடைய தேசத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. செபிக்கிறவங்கள, கர்த்தர் முன்னாடி நிற்கிறவங்கள பாடுங்க. நம்ம பாட்டு வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. சோர்ந்து போவதே கிடையாது. ஏதோ நான் ஆசீர்வாதமாக உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன் நினைக்காதீங்க. இல்லை, நீ ஒரு எலியாவாக மாறுன்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா பாஸ்டர் ரொம்ப ஆசீர்வாதமா பேசுறாங்க. இல்ல, நீ ஒரு எலியாவாக மாறிப்பார், சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவார். எனக்கு பலனை தருவீராக என்று கேட்டுப்பார். எலியா எழும்பி நின்றார், வானம் திறக்கப்பட்டதாம். பைபிள்ல இருக்குது, வானம் திறக்கப்பட்டது. எலியா முழங்கால் படியிட்டார், ஜெபம் கேட்கப்பட்டது. எலியா கிரியை நடப்பித்தார், ஜனங்களின் கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள நம்ம ஒரு எண்ணங்கள் வைத்திருக்கிறோம். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா? நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, நிறுத்தவே நிறுத்தாத. அதாவது நான் கேட்குறேன், கடைசியாக நான் எப்போ ஜெபம் பண்ணேன் யோசிக்க கூடாது, கடைசியாக நான் எப்போ பைபிள் வாசேன் யோசிக்க கூடாது. ஐயோ, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 அதிகாரம் வாசிப்பேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணுவேன், இப்போ என்னை ஜெபிக்கவே முடியலையே. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா பைபிள் வாசிப்பேன், பைத்தியமா இருந்த ஆண்டவர் இப்போ என்ன. அந்த மாதிரி குறைகளை உண்டாக்குகிறவன் சாத்தான்.
அதாவது சாத்தான் உடனே உன் ஜெப வாழ்க்கை பிடிங்கிட மாட்டான். சாத்தான் உடனே உன்னுடைய பைபிள் வாசிக்கிற தன்மையை பிடிங்கிட மாட்டான். கிராஜுவலா, ஸ்லோவா, ஒரு நாள் ஒரு பிரச்சனை, ரெண்டாவது நாள் அந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் அப்படியே பெயிண்டிங் பூசுவான், மூணாவது நாள் அந்த பிரச்சனை இன்னும் நல்லா பெயிண்ட் பண்ணுவான், மூணாவது நாள் நாலாவது நாள் இன்னொரு கோட்டிங் கொடுப்பான். கொடுத்து 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 உன்னை கண்ணை மறைக்க வச்சிருவான். பைபிளை படிக்கவே முடியாது. நிறைய பேர் இப்போ சொல்லலாம், எப்பயோ பைபிள் வாசித்தேன், என்னைக்கோ கர்த்தர் என்னோடு கூட பேசினாரு, இன்னைக்கு பேசவில்லையே. இருக்காதீங்க. டெய்லி ஆண்டவரே, டெய்லி கர்த்தருக்கு தெரியும் நீ குட் மார்னிங் சொல்ல வந்துட்டேன்னு சொல்லிட்டு, கர்த்தருக்கு தெரியும் நான் பிரசன்ட் லார்ட் சொல்ல வந்துட்டேன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியணும். ஆண்டவருக்கு தெரியணும் உன்னை பத்தி. சோ திடீர்னு ஜெபம் பண்றது, திடீர்னு பக்தியா வருது, திடீர்னு பைபிளை வாசிக்கிறது. ரொம்ப நாள் எடுப்பார் கர்த்தர், அற்புதத்துக்கு ரொம்ப நாள் எடுப்பார். இந்த மனிதன் எலியா ஆண்டவரோடு கூட பழக்கப்பட்டவன், பேச பழக்கப்பட்டவர், ஆண்டவருக்கு முன்பாக நிற்க விரும்பினவர். எலியா எழும்பி நின்றால் வானம் திறக்கப்பட்டது, எலியா முழங்கால் படியிட்டால் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, எலியா கிரியை செய்தால் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு எலியா ஆசீர்வாதங்க, வீட்டுக்கு ஆசீர்வாதம், நாட்டுக்கு ஆசீர்வாதம். நீயும் அந்த எலியாவாக எழும்புவாயாக. ஹல்லேலூயா. நீயும் அந்த எலியாவாக எழும்புவாயாக. நீ எலியாவாக எழும்பலனா நீ அற்புதத்தை பார்க்கவே முடியாது. எலியாவை தேடாதீர்கள், அந்த எலியா உனக்குள்ளதான் இருக்கிறார். எலியாவை தேடாதீங்க. நானும் ஒரு எலியாவாக மாறணுமானுவே. யார் அந்த எலியா? நம்பர் 1, யார் அந்த எலியா பார்க்கலாம் வாங்க. இவ்வளோத்தையும் சொல்லிட்டீங்களே பாஸ்டர், யார் அந்த எலியாவா? இப்போ எப்படி பாஸ்டர்? 17வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். யார் அந்த எலியா என்று நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவர் தன்னை எப்படி பேசுகிறார் என்று பார்க்கலாம். கீலியோத் குடிகளிலே திஸ்பியான் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இதுல என்ன இருக்குது பாஸ்டர்? இதில் என்ன இருக்குது? எனக்கு புரியலையே இந்த வசனத்தில். இதை வாசித்திருக்கோம் நிறைய முறை, ஆனாலும் வாசித்தாலும் புரியாது. நான் என்னத்துக்கு இந்த வசனத்தை நான் படிச்சுட்டு இருக்கிறேன்? எனக்கு புரியலையே பாஸ்டர், இந்த வசனத்தில் என்ன இருக்குது? எங்கேயோ உருவான எலியா வேதத்தில் இப்போதான் முதல் தடவை தன்னை காட்டி கொடுக்கிறாரு. தன்னை யாருன்னு காட்டி கொடுக்கிறாரு, வெளியே வருகிறார். தன்னை காட்டி கொடுத்து வெளியே வருகிறாரு. நேராக வருகிற இடமே யாருக்கு முன்பாக வந்து நிற்கிறாரு? ஆகாப் ராஜாக்கு முன்பாக வந்து நிற்கிறார். எலியா கீலியோத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி. சோ அங்கு எலியாவை யாரும் அறிமுகப்படுத்தல. ஒரு ராஜாக்கு முன்பாக போறீங்கன்னா நீங்க ஒரு செக்ரட்டரியாச்சும் தேடுவீங்கல்ல, ஒரு ஆபீசருக்கு முன்பாக போறீங்க, ஐயோ எங்களை காட்டி கொடுங்களேன், அங்கே போலாங்களங்களே, அங்கே வாங்கலாங்களே, என்ன எல்லாம் பொக்கடா வாங்கி போலாமா, ஆப்பிள் வாங்கி போலாமா? எலியா நேரம் வராருங்க. ஆகாப் ராஜாக்கு முன்பாக எலியா வருகிறார். தன்னுடைய அறிமுகமே தன்னைத்தானே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. என்ன இன்ட்ரோடக்ஷன்? ஆகாப் எலியா ஆகாப்பை நோக்கி. யாரை நோக்கி? ஆகாப் எலியாவை நோக்கி இல்ல, எலியா ஆகாப்பை நோக்கி. தேவ மனுஷனுக்கு அவ்வளோ மதிப்பு உண்டு, ஜெபிக்கிறவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு உண்டு. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. உங்களை கர்த்தர் உயர்த்தி தான் வைப்பாரு. ஜெபிக்கிறவங்களை முதல் நீ ஜெபிக்கிறியா பாரு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்தீங்களா? சோ எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி சொல்றாரு பாருங்களேன். என் வாக்கின் படியே அன்றி அறிமுகப்படுத்துகிறாரு. என் வாக்கு. ஒரு ராஜா கிட்ட போயிட்டு உங்க வாக்கின் படி பேசல, என் வாக்கின் படியே. ஜெபிக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் பேசுவோம். ஆமென். ஆண்டவர் யார்கிட்ட கொண்டு போய் விட்டாலும் நம்ம இப்படிதான் பேசுவோம். என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் அப்படின்றார் பாருங்க. தன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். தான் யார் என்று சொல்றார் பாருங்க. தான் யார் என்று எப்படி சொல்கிறார்னா, இஸ்ரவேல் மழை பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எப்படி சொல்றாரு? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். தைரியம் வருமா? ஜெபிக்கிறவங்களுக்கு தாங்க இந்த தைரியம் வரும், வேற யாருக்கு வராதுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றையா. இந்த எலியா யார்?
இந்த எலியா யார்? யோசிங்க. நல்லா வாசித்து போயிட்டு இருக்கிறோங்க. இந்த அதிகாரம்லாம் நிறைய வாசித்து இருக்கிறோம், நிறைய முறை நான் எடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல நான் யாருன்னு காட்டி கொடுக்கிறாரு. நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். போதுமா? போதுமா? அந்த நிற்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு பலன் இருக்குது பாருங்க. சோ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், தன்னுடைய பலனே அதுதாங்க. அவனுடைய பலனே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஒருத்தருக்குடைய பலனே அங்க 10 பேர் இருக்கிறாங்கயா, போட்டு தள்ளிடுவேன் சொல்லுங்க. அங்க போட்டு தள்ளிடுற, இங்க போட்டு தள்ள. நோ, நீ போட்டு தள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம பலனே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றாரு. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். பா, என்னை உடைச்சி வச்சிச்சுங்க அந்த வார்த்தை. என்னை உடைச்சி வச்சது இந்த வார்த்தை. ஆண்டவரே, நான் நிற்கிற உமக்கு முன்பாக, நான் நிற்கிற உமக்கு முன்பாக ஒரு நாள் கூட நான் நிற்காம இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இதுதாங்க என் பலன். எலியாவுடைய பலன் இதுதான். நான் கேட்குறேன் இன்னைக்கு காலையில், உங்களுடைய பலன் என்ன? உங்களுடைய பலன் எது? உங்க பலன் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவங்க நாங்க நிற்கிறீங்கனாக்கா, எந்த கஷ்டத்தையும் இப்படி பிடிப்போங்க. நம்ம இப்படி பிடிப்போம், இப்படி பிடிப்போம். எல்லா துன்பத்தையும் இப்படி பிடிப்போம், இப்படி நிற்போம். ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன் ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்றாரு. அந்த வசனம் என்ன உடைச்சி தள்ளுச்சு. அந்த வசனத்தை நான் நினைக்கிறேன் ஒரு 20-30 தடவைக்கு மேலே நான் வாசிச்சுட்டு இருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற யாரு? எலியா. நான். ஓகேவா? எலியா. ஓகே. இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். யார் அந்த எலியா? யார் அந்த எலியா? முதலாவது பாயிண்ட், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்களுக்கு இத்தனை ஒரு மகிமையா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்களுக்கு இத்தனை ஒரு பெரிய மதிப்பா? நினைச்சு பார்க்கவே முடியல. 5 நிமிஷம் நிற்கிறவங்க, 10 நிமிஷம் நிற்கிறவங்க எல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் எவ்ரிடே 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கு மேலே தான் நான் சொல்வேன். உங்க பாஸ்டருங்களை 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஜெபிக்கிறவங்க. அவங்கள சாதாரணமாக ஜெபிக்கிறவங்க கிடையாது. நான் நம்ப மாட்டேன். 1/2 மணி நேரம் டைமை பார்ப்பேன். ஈச்சே, இந்த டைமெல்லாம் எனக்கு பிடிக்காதியா. எனக்கு ரொம்ப ஆசை, எதனா ஒரு மாலில் போனால் கூட முட்டி போட்டு அங்கே ஜோம் பண்ணோம் இந்த ஜனங்களுக்காக. ரோட்டில் போனோமா, ரோட்டில் முட்டி போட்டு ஜோம் பண்ணோம். எங்கன்னா போகிறோமா, அங்கே போய் முட்டி போட்டு ஜோம் பண்ணோம். ரொம்ப ஆசை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியாவுடைய பலனே அதுதாங்க. இன்னைக்கு உங்க பலனை உங்க சோர்வா மாத்தாதீங்க. உங்க சோர்வை உங்க பலனை எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்க பலனே ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நீ சாதிப்ப. ஆண்டவருக்கு முன்பாக, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவங்க சாதிப்பீங்க. இல்லை என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம், அந்த வார்த்தைக்கெல்லாம் இடமே இல்லைங்க. இந்த ஹோப் சென்டர்ல அந்த வார்த்தைக்கெல்லாம் இடமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொரு மனிதரும் எலியாக்கள் தான். யார் அந்த எலியா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒவ்வொரு, நீ டயர்டாயிரு, உனக்கு டியூட்டி இருக்கட்டும், உனக்கு வேலை இருக்கட்டும், உனக்கு காலேஜ் இருக்கட்டும், உனக்கு பிஸ்னஸ் இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கிறனாக்கா நீ தாங்க பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற இந்த எலியாக்கள் கண்டிப்பா எழும்பி ஆகணும். ஒவ்வொரு நேரம் கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். கிருபையும் வாஞ்சையும் பலனும் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மக்களாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்ககிட்ட கிருபை இருக்குதா, உங்ககிட்ட வாஞ்சை இருக்குதா, உங்ககிட்ட பலன் இருக்குதா, போங்க தோ முட்டி போட்டு ஆண்டவரே இன்னைக்கு, அதாவது இந்த பிரியாணி செய்யணும், அந்த சாப்பாடு செய்யணும், இந்த குழம்பு செய்யணும் பிளான் பண்றதோட இங்க சுத்தணும் அங்க நான் ஆண்டவர்கிட்ட எப்போ முட்டி போடுவேன், நான் ஆண்டவர்கிட்ட எப்போ பேசுவேன். நான் மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசலன்னா கண்ணாமுன்னான்னு ஆயிடும். யாரை வேணா எப்படி வேணா திட்டுவேன். ஆனா நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேனாக்கா எல்லாமே கர்த்தர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட பேச கத்துக்கங்க. எலியா யார்? அந்த எலியா ஜெபிக்கிறவன்க. முதலாவது பாயிண்ட், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஹல்லேலூயா. அவன் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை என்ன அதிகமா ரொம்ப பேச வச்சுச்சு.
ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆசீர்வாதம்ன்றீங்களே. நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிக்கங்க. எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன். நடுவில் சில சோர்வுகள் உண்டாகுகிறது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஒரு சின்ன கெபிக்குள் மறைந்து கிடக்கிறாயா? கர்த்தர் கேட்கிறாரு. சோர்வு வந்துருச்சு, எசபேல் அவங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எலியா சொல்றாரு, எலியா போய் கெபிக்குள்ள போய் மறைஞ்சிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சூரச்செடிக்கையில படுத்துக்கிறாரு. அங்கிருந்து தெய்வ தூதர்கள் அவருக்கு ஆகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு, அந்த ஒரு ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு 40 நாள் நடக்கிறாரு. போய் கெபிக்குள்ள மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறாரு, எலியாவே எங்க இருக்கிற? நான் கர்த்தருக்கு வெகு பக்தியா இருக்கிறேன், கர்த்தருக்காக நான் வெகு பக்தியா இருக்கிறேன் என்று சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு. 19வது அதிகாரத்துல 11வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா கூப்பிடுறாரு, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நீ கர்த்தருக்கு முன்பாக நிப்பேன்னு. அதனால சோர்வா இருக்கும் போது, கெபிக்குள்ள மறைஞ்சு கிடக்கும் போது ஆண்டவரே வந்து கூப்பிடுறார். 11வது வசனத்துல பாருங்க, கர்த்தரே வந்து கூப்பிடுறார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்துல நில். கர்த்தரே கூப்பிடுறாருங்க. நீ சோர்வா இருக்கும் போது கர்த்தரே கூப்பிடுவாரு. நீ வியாகுலத்துல இருக்கும் போது, நீ தேவையில இருக்கும் போது கர்த்தரே உன்னை கூப்பிடுவார் வந்து. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் நீ யூஸ்ட் டு ஸ்டாண்ட், நீ அங்க நிப்ப, நீ அவர்கிட்ட வந்து முழங்கால் போடுவேன்னு அவருக்கு தெரியும் உன்னை யாரு சொல்லிட்டு. அதனால கர்த்தரே வந்து நின்னு கூப்பிடுவாரு. 11ஆம் வசனம் சாட்சி அதுக்கு. 19வது அதிகாரம் 11வது வசனம் சாட்சியா இருக்கிறது. நீ வெளியே வா, ஆண்டவர் கூப்பிடுறாரு பாருங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்லு. ஆண்டவர் அங்க வந்து நின்ன பிறகு வீட்டில் போய் படிங்க, இல்லாத இயற்கையெல்லாம் காட்டுறாரு ஆண்டவர். எல்லா இயற்கையின் சீற்றங்களெல்லாம் காட்டுறாரு. அப்பவும் குரல் கேட்கல ஆண்டவருடைய குரல். இதுதான் உங்களுடைய குரல் ஆண்டவரே தெரியாது, ஒன்னும் கேட்கல, சும்மா என்னை வெளியே கூப்பிட்டுக்கிறாரு போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூமி அதிர்ச்சி முடிஞ்சது, காற்று எல்லாமே அடித்து மழை பெய்ந்தது. அதுக்கப்புறம் மெல்லிய சத்தம் கேட்டதாம், மெல்லிய சத்தம். அதெல்லாம் வீட்டில் போய் படிங்க. ஸோ பர்வதத்தில் நின்று கத்த சொல்லிக்க, நீ வந்து நெல்லு நெல்லு, நீ என்கிட்ட வந்து நெல்லு. நான் சொல்றேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படி வந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிக்கங்க. என்ன வந்தாலும், எனக்கு வாய் இருக்குது நான் ஜெயிப்பேன், எனக்கு ஆள் இருக்குது நான் ஜெயிப்பேன் வேண்டாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. நான் ஏதோ தப்பு சொல்லி கொடுக்கல, கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. அவர் பார்த்துப்பாரு. இவருடைய சோர்வு ஒரு சூறைச்செடியின் கீழே போய் அவரை உட்கார வைத்தது, ஒரு கெபிக்குள்ள போய் மறைச்சு வச்சது. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவரை கர்த்தர் கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவரை கர்த்தர் கைவிடவே இல்லை, கைவிடவே இல்லை. எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க, கையை தூக்கி சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்களை அவர் கைவிடவே இல்லை. இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டு போகிறேன், ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உமக்கு முன்பாக நிற்க பழகிக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நிற்க பழகிறேன். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரம் நீ சர்ச்சையில் காலை வைக்கும் போதெல்லாம், ஒவ்வொரு நாளும் நீ சர்ச்சில் காலை வைக்கும் போதெல்லாம், ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்கள் கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக, இன்னைக்கு நான் உங்கள் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர எனக்கு உதவி செய்யுங்க. நீ எவ்வளோக்கு எவ்வளோ வளர்றியோ அவளுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தர் கூப்பிடுகிறார், நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக நில்லு எலியாவே, எனக்கு முன்பாக நில்லு எலியா. ஏன் மறைஞ்சிட்டு இருக்கிற? மறையாதே, மறையாதே. எந்த சோர்வு வந்தாலும் மறையாதீங்க, எந்த மன கஷ்டம் வந்தாலும் மறையாதீங்க. கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிக்கங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த கஷ்டம் வரட்டுங்க, உனக்கு சொல்லி கொடுத்த சபை இதுதாங்க. இந்த சபையில நீ நிற்கிறத பாருங்க. ஆண்டவரே நான் நிப்ப, ஆண்டவரே நான் வந்து நிற்கிற, ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க வந்தது வேஸ்ட் ஆகாது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்தது மறுபடியும் கர்த்தரே கட்டாயப்படுத்தி அவரை கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைக்கிறார். கர்த்தர் அவரை கட்டாயப்படுத்தி நிற்க வைக்கிறார். இவ்வளோ நாள் நீ நின்னல எனக்கு முன்பாக, அவர் பேரை நான் எப்படி சொல்லுவேன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்ற நான். எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல கேட்கும் போதே. நான் அப்படி இருக்கிறேன்னா ஆண்டவரே, நான் அப்படி இருக்கிறேனா? சிந்திங்க, சிந்திங்க. போராடாதீங்க, பேசாதீங்க, கேட்காதீங்க, ஒன்றும் சொல்லாதீங்க.
கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிக்குங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. நம்முடைய சோர்வுக்கும் கஷ்டங்களுக்கும் நெருக்கடிகளும் நம்மளை என்ன பண்ணிடுமா, நம்மளை தூரம் கொண்டு போயிடும், ஆண்டவரை விட்டு விலக்கி கொண்டு போயிடும். எதனா சோர்வு வருதா, எதனா நெருக்கடிகள் வருதா, மன கஷ்டங்கள் வருதா, அப்படியே ஆண்டவரை விட்டு விலக்கி கொண்டு போயிடும். ஆண்டவரை விட்டு விலக்கி தூரம் கொண்டு போயிடும். போகாதீங்க, போகவே போகாதீங்க. ஏன்னா கர்த்தர் மறுபடியும், நீங்க முழங்கால் போடுறவங்களா இருந்தா, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவங்களா இருந்தா, மறுபடியும் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அநேக நேரங்களிலே நீங்கள் எப்படியோ எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு முன்பாக நின்று இருக்கலாம். எவ்வளோ நேரம் கர்த்தருக்கு முன்பாக நின்னீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பைபிள் வாசிங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு இல்லையா ஆண்டவரே? நான் சொல்கிறேன், இன்னைக்கு மறுபடியும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ வந்து நில்லு, நீ மறுபடியும் வா. என்னைக்கோ நீங்கள் ரொம்ப பைபிள் வாசித்திருப்பீங்க, என்னைக்கோ ஜெபம்லாம் பண்ணியிருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ மறுபடியும் வா, நீ மறுபடியும் வா, நீ வெளியே வா. இன்றைக்கு உங்கள் சோர்வுக்கு, உங்களுடைய எல்லா பொறுப்புகளுக்கும், எல்லா வேலைகளும் சரி, எல்லாம் உங்களுடைய என்னென்ன பொறுப்பெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அது எல்லாமே கர்த்தரை விட்டு விலக்கி தூரமாக்கிடும். முன்னேறணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும், கர்த்தரை விட்டு தூரமாக்கிடும். பாஸ்டர் அதையும் செய்யணுமே, நான் சொல்கிறேன் இதையும் செய்யணுமே, இதை நீ செஞ்சாதான் அதை நீ செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை விட்டு தூரமாக்கி விடும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக திரும்பவும் இல்லைங்க, ஜெயத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் ஒரு எலியாவாக எழும்புவீர்கள். ஹல்லேலூயா, நீங்க ஒரு எலியாவாக எழும்புவீர்கள். நீங்க உங்க திருச்சபைக்கும், உங்க வீட்டுக்கும், உங்க தேசத்திற்கும் நீங்க தான் ஒரு எலியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க, தயவு செய்து இங்கே பாருங்க, பார்த்து ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் எலியா. எத்தனை பேருக்கு எலியாவாகணும் ஆசை? எல்லாம் கை தூக்கு. கவனிச்சா தானே எலியாவாக முடியும், இல்லைன்னா முடியாது. என்ன நீங்கள் தூங்குற மாதிரிலாம் காட்டியிருந்தா உங்களுக்கு பைபிள் தெரியல, நான் என்ன பண்ண முடியும்? அதனால உங்களுக்கு புரியல. நானும் அப்படியே ஆசைப்பட்டு வாசித்தேன். இந்த அதிகாரத்தெல்லாம், இந்த பிரசங்கத்தை பண்ண போதெல்லாம் ஆசை, யாரெல்லாம் இங்கே ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் பைபிளை வாசித்துக்கிறாங்க. அவங்களுக்கு எலியாவை பற்றி தெரியும், அதனால இன்னும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்க திருச்சபைக்கும், தேசத்துக்கும், வீட்டுக்கும் நீங்க தான் ஒரு எலியா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் ஒரு எலியா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிக்குங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிங்க. சங்கீதம் 73:27 சொல்லுகிறது, உம்மை விட்டு தூரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். தூரம் போகாதீங்க, ஆண்டவர் விட்டு தூரம் போகாதீங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போகிற நேரங்கள்லாம் நிறைய வரும். ரொம்ப அழகா காட்டும். நீ ஆசீர்வாதமா இருக்கிறியே, நீ ஆசீர்வாதமா இருக்கிறியே, நீ ஆசீர்வாதமா இருக்கிறியே. இங்க தொடங்குவ ஆசீர்வாதத்தை, இங்க தொடங்குவ. நீ ஆசீர்வாதமா இருக்கிறியே, நீ ஆசீர்வாதமா இருக்கிறியே, நீ ஆசீர்வாதம் அப்படியே போயிட்டே இருப்ப. போயிட்டு தபால் ஓட வேண்டியதான். இங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, சாத்தான் அப்படிதான் பழக்கி கொடுப்பான் உங்களை. உங்க மைண்ட் அப்படிதான் பழக்கி கொடுப்பான். நான் நல்லா ஜெபிக்கிறேனே, இங்க தொடங்குவீங்க ஜெபத்தை. நான் நல்லா ஜெபிக்கிறேனே, ஜெபம் குறைஞ்சிச்சே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, அப்படியே போய் தபால் விழ வேண்டியதுதான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல நான் ஆண்டவரை விட்டு தூரம் போகிற அனைவரையும் கர்த்தர் சங்கரிப்பார். 28 தாவீது சொல்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தூரம் போவது ரொம்ப ஈஸி, ஆண்டவரை விட்டு தூரம் போவது ரொம்ப ஈஸி. ஜெபம் பண்ணாம இருப்பது ரொம்ப ஈஸி, வேதம் வாசிக்காம இருப்பது ரொம்ப ஈஸி, ஆலயத்துக்கு வராம இருப்பது ரொம்ப ஈஸி. தூரம் போகிறதுனால வாழ்வு இல்ல. தேவனை அண்டிக் கொண்டு இருப்பதே எனக்கு வாழ்வு. அல்லேலூயா. தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறோங்க, உலகத்துல ரொம்ப முக்கியமான காரியம். நீ எந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஸ்கேன் இருக்காலும் சரி, எனக்கு அந்த அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது, இந்த வீட்டு அலவன்ஸ் இருக்குது, அந்த அலவன்ஸ் இருக்குது. நான் கேட்கிற ரட்சிப்பு என்ற அலவன்ஸ் இருக்குதா உங்ககிட்ட ஜெபம் என்ற அலவன்ஸ் இருக்குதா? இந்த அலவன்ஸ்லாம் இருக்குதா உனக்கு வாழ்வு. அல்லேலூயா. நீ எங்க வேணா போச்சுப்ப. ஜெபிக்கிறவங்க எங்க வேணா போச்சுப்பீங்க. அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் எலியா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் எலியா. சோ தூரம் போகும்போது நம்மளுக்கு வாழ்வு கிடையாது. அதுல 23வது வசனம், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், அவரோட கூட இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்கிறேன். கர்த்தரோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா.
ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, எல்லா நேரங்களிலும் கர்த்தரோடு கூட இருப்பது பெரிய பாக்கியம். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்னே நிற்கிற எந்த மனுஷனும் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எந்த மனுஷனும் உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்பாங்க. ஆமென். தலை நிமிர்ந்து நிற்பார்கள். கர்த்தருக்கு முன்னே நிற்காதவர்கள் மற்ற இடங்களிலே தலை குனிந்து நிற்பார்கள் என்று அவர் பிரசங்கித்தாராம். அல்லேலூயா. கண்டிப்பா நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கர்த்தருக்குள்ள நிற்காதவர்கள் தலை குனிஞ்சிடுவோம். கர்த்தருக்குள்ள நிக்கிறீனா, கர்த்தர் எந்த இடத்துல வேணா உன தலை நிமிர்ந்து நிற்க வைப்பாரு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. வாலிபர்கள், பெரியவர்கள், கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க. நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க தான் ஜெயிப்பீங்க. எந்த வாலிப பசங்களா இருந்தாலும் சரி. நான் சொல்றேன், இந்த அதிகாரத்தை பேசிக்கும் போது, இந்த எலியாவை பார்க்கும் போதே உங்க மத்தியில எலியாவின் ஆவிகள் எழுமட்டும். பெரிய ஆள் ஆவீங்க. இன்னைக்கே நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய 30s உங்களுடைய 40s நீங்க தாங்க பெரிய ஆளு. அல்லேலூயா. நீங்க தான் சாதிப்பீங்க. ஆமென். நான் என் வாழ்க்கையில கத்துக்கொண்டது 16 வயசுல ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். அன்னையிலிருந்து ஒரே ட்ராக்ல தான் போறேன். எந்த சோர்வு வந்தாலும் நிற்பேன். ஆண்டவரே, உங்களால தான் மாற்ற முடியும். ஆண்டவரே, நீங்க தான் பண்ண முடியும். ஆனா நான் உமக்கு என்ன வேணா செஞ்சிருவேன். ஆண்டவர் என்ன நம்புவார். துப்பாங்கரா இருக்காத. ஆண்டவர் உன்னை நம்பணும். ஆண்டவர் உன்னை நம்பிட்டாருன்னா எல்லாத்தையும் செய்வார். உனக்காக எல்லாத்தையும் செய்வார். இது போனா கூட என்கிட்ட வந்துடும். அதனால தான் எலியாவை தேடிக்கிட்டு போறாரு. அவரு கெபிக்குள்ள தேடிக்கிட்டு போறாரு. ஏலியா, நீ ஏன் உள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற? நீ வெளியே வா. நீ எனக்கு முன்பாக நிற்கிறவனாச்சே. எவ்ரிடே நீ எனக்கு முன்பாக பிரசன்ட் போடுறவன்ல. பிரச்சனை வந்தாதான் நீ பிரசன்ட் போடுறவன் கிடையாது. எவ்ரிடே நீ பிரசன்ட் போடுற. அதனால நீ வெளியே வா எலியா, நான் உன்னை பார்த்துக்கிறேன்றார் ஆண்டவர். ஸோ இது ரொம்ப தேவை. ஒவ்வொரு நாளுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொடுங்கள். நீங்கள் தான் உங்க வீட்டுக்கு எலியா, உங்க தேசத்துக்கு எலியா, உங்க திருச்சபைக்கு எலியா. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்போ நீங்க தான் உங்க வீட்டுக்கு திருச்சபைக்கு எலியா. எலியாவை நிற்கிறியா? எலியாவை நிற்கிறியா? பாருப்பா, பிரச்சனை ஐயா, பிரச்சனை 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 பிரச்சனை. எலியாவை பாரு. எலியாவை பார்த்தினாலே நீ நல்லாயிடுவ. ஆமென். நீங்கள் தாங்க உங்க வீட்டுக்கு எலியாவாக மாறுவீர்களாக. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வளர்ந்தானாம். ஆமென். சாமுவேல் தேடாதீங்க, நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வளர்ந்தான். அவன் கர்த்தருக்கு முன்பாக முன் சன்னிதிலே வளர்ந்தான். அவன் கர்த்தரின் சன்னிதிலே வளர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்ததுனால வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தான் முதல் பேசபா மட்டும் அவன் தீர்க்கதரிசி என்று கர்த்தர் விளங்க செய்தார். மேப்ல போய் பாருங்க, தான் எங்க இருக்குதுன்னு பாருங்க, பேசபா எங்க இருக்குது பாருங்க. இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கு அவரை தீர்க்கதரிசியாக கர்த்தர் உருவாக்கினார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான். நீ வளர்றியா? நீ வளர்றியா? எத்தனை நீ வளர்த்தலாம் யாரு? செல்போன் எதற்கே நான் வளர்கிறேன். என்னுடைய செல்போன் எதற்கே நான் வளர்கிறேன். என்னுடைய யூடியூப் முன்னாக வளர்கிறேன். யூடியூபர் டியூபே வெஞ்சிடும். கடைசியில் டியூபெல்லாம் அருந்துக்கும். எப்பவுமே அருந்துக்கும், பஞ்சர் ஆகிடும், எதனா ஒன்று ஆகிடும். யூடியூபுக்கு முன்னாடி வளர்கிறேன். என்ன நிறைய யோசிங்க, எப்படி நான் வளர்றேன், எப்படி நான் வளர்றேன். சாமுவேல் என்று பிள்ளையாண்டான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தானாம். கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாக தான் முதல் பேசபா மட்டும் விளங்க செய்தார். அடுத்த முறை நான் யாருன்னு கேட்பேன், சாமுவேல் முழிக்க கூடாது. ஓகேவா? இஸ்ரவேல் தேசமே அறிகிற அளவிற்கு சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக உயர்த்தினார். அல்லேலூயா. சாமுவேலை கர்த்தர், ஏன்னா எப்படி பார்க்கறேன்னா, இந்த வசனத்தெல்லாம் கேட்கும் போது இது எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் இப்படி மாறணும் ஆண்டவரே, நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க இப்படி யாருன்னு ஆண்டவரே. அல்லேலூயா. நாளைக்கு சர்ச்சு இல்லை, நாளைக்கு சர்ச்சு தானே. நைட்டெல்லாம் பாரு, 3 மணி 4 மணி வரைக்கும். ஐயோ பா, சூப்பர். 3 மணிக்கு கி 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 இங்கே தூங்கி இருக்குது. எலியாவும் தெரியாது. ஐயோ, நேற்று நான் வேற பார்த்தனே அங்கே. என்ன, நேற்று நான் நைட்டு பார்த்ததெல்லாம் அந்த அப்படியே கட்டிப்பிடிச்சி ஆடி இருந்தாங்களே, அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே என்ன பாஸ்டர் பேசும்போது இதையா பேசுகிறேன் என்ன பார்த்து அப்படின்னு பார்த்துருக்குறீங்க. ஹலோ, ரொம்ப ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த செய்தியெல்லாம் கிடைக்காது. கேட்டுக்கங்க, இந்த செய்தியெல்லாம் எப்படி நான் முன்னேறணும், வாழ்க்கையில் எப்படி நான் வரணும்,
அண்ணா அந்த இடத்துல சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். வளர வேண்டிய நாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக வளர்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக வளர்ந்தான், கர்த்தருக்கு முன்பாக வளர்ந்தான். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை எங்க வளர்த்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக நிற்க பழகுங்க. அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்க பழகுங்க. நீங்க கல்யாணம் கட்டி கொடுத்தா கூட கவலை இல்லை, நீங்க கல்யாணம் கட்டி கொடுக்கலனால கவலை இல்லை, என்ன பண்ணாலும் கவலை இல்லை, அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்பாங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளுங்க அவங்க பிள்ளைகளை. நான் ஒவ்வொரு நாளும் வெட்கப்படவே நம்ம மாட்டோம். அதாவது நம்மளை வெட்கப்பட்ட தேவன் நம்மளை வெட்கப்பட்ட விட மாட்டார். என்றால் நம்முடைய பிள்ளைகளையும் தான் முதல் பேசவ மட்டும் உயர்த்துகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரு? என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறாரு. நான் முடியவே முடியாது, பயப்படவே வேணாம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்க சுத்தமாக பயம் இருக்காது. நான்லாம் இல்லை அப்படின்னு அப்படின்ட்டேன்னா அதுக்கு மேலே எதுவுமே நினைக்கவே மாட்டேன். முடிஞ்சு போச்சு ஜோலி, கணக்கவே மாட்டேன். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க நம்மளாம். அதனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களை எதுவும் அசைக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். வாஞ்சை இருக்குமேயானால், பலன் இருக்குமேயானால், கிருபை இருக்குமேயானால் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொள்ளுங்க. வாஞ்சை இருந்தா போதும், பலன் இருந்தா போதும், கிருபை இருந்தா போதும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக மட்டும் நான் நிற்கிறேன், சாதிச்சுட்டு வருவீங்க. போன வாரம் பிரச்சனை, இந்த வாரம் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஷில்பா சாட்சி சொல்லும் போது, கர்த்தர் அப்படிதான் செய்வாரு. சும்மா பிரச்சனையோட உட்கார்ந்துருக்காத, கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிக்கோ. ஒவ்வொரு நேரமும் நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகிக்கிட்டீனாக்கா கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையாக சொல், நீங்க அசைக்கப்பட மாட்டீர்கள். உங்களை யாரும் அசைக்க முடியாது. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். உங்க வீட்டுக்கு நீங்க தான் எலியா, உங்க தேசத்திற்கு நீங்க தான் எலியா, உங்க ஊழியத்திற்கு நீங்க தான் எலியா. கண்டிப்பா நான் சொல்றேன், ஜெபிக்கிறேங்க. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எல்லாருமே எலியாக்கள் தான். ஹல்லேலூயா. யார் அந்த எலியா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அந்த எலியா. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் அந்த எலியா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம் திரும்ப பார்க்கிறோம். 2வது பாயிண்ட் நான் சொல்ல போறேன். யார் அந்த எலியா? எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே சொல்றாரு, என் வாக்கின்படியே அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வாக்கின்படியே அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். என் வாக்கின்படி. 2வது விசுவாசத்தை அறிக்கை பண்றாங்க. யாரு? முதலாவது என்ன? ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவன். 2வது விசுவாசத்தை அறிக்கை பண்றான். என்ன சொல்றான்? என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். என்ன மாதிரி ஒரு வசனம் பாருங்க. இதெல்லாம் படிச்சாதான் புரியும், படிக்கலன்னா புரியாது. வேதத்தை தெரியலன்னா புரியாது. அதனால தயவு செய்து கத்துங்க. 2வது விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவன். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவன், என் வார்த்தையின்படியே தான் மழை பெய்யும் ராஜாவே, என் வார்த்தையின் படிதான் மழை நிற்கும், என் வார்த்தையின் படிதான் பனி பெய்யும், என் வார்த்தையின் படிதான் எல்லாம் நடக்கும். எப்படி இருக்குது இது? எப்படி இருக்குது? தேவனுக்கு பயப்படுறவங்க மட்டும் தான் சொல்ல முடியுது. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவன், அறிக்கை பண்ணுகிற எலியாவுடைய பலனே அதுதாங்க, விசுவாசம் தான். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறான், எலியாவுடைய பலனே அதுதான். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறான். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள் எலியாக்கள். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர் எலியா, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள் எலியாக்கள். ஆமென். அறிக்கை பண்ணுங்க. என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜீவனை கொண்டு வாக்கு தத்தத்தை பேசுறாரு அவர். அங்க பேசுகிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறாரு. சாரிபாத் வீட்டிலே போயிட்டு அங்க போய் என்ன சொல்லுகிறாரு? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 14 15வது வசனத்துல, கர்த்தர் தேசத்திலே மழையை கட்டளையிடும் மட்டும் அந்த 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 17வது அதிகாரம் வாசிங்க. டேவிட் வாசி. 17வது அதிகாரம் 14வது வசனம் வாசி. கலசத்தில்
ஆமாம். அப்புறம் 15, அவள் போய் ஆமா எலியா சொல்லிட்டாரு, நீ இந்த மழை இந்த மழை பெய்யும், கத்த தேசத்துல மழை பெய்ய மட்டும் நான் என்ன பண்ணுவேன், அங்க மாவும் குறைந்து போகாது. அங்க என்ன ஆகுது, மழை வர மட்டும் அங்க என்ன ஆகுது, மழை அந்த பாருங்க, அந்த தேசத்திலே மழை கட்டளையிடும் நாள் மட்டும் அங்க என்ன வராதா, அங்க குறைந்து போவதில்லை, எண்ணெயும் மாவும் குறைந்து போகல. எலியாவின் சொற்கேட்டு அவளும் அவன் வீட்டாரும் சாப்பிட்டார்கள். எப்படி இருக்கு பாருங்க. 24வது வசனத்துல சாரிபாத் விதவை சொல்லுகிறார், நீ தேவனுடைய மனுஷன் என்று உண்மை. 24வது வசனத்துல பாருங்க, நீ தேவனுடைய மனுஷன் என்று உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்று அறிக்கையிடுறா. இவர் விசுவாசத்தை அறிக்கையிடுறா, அவ அந்த உண்மையை பார்த்து அறிக்கையிடுறா. இது உண்மை. சாரிபாத் விதவை, நீ தேவனுடைய மனுஷன் என்று நீ சொன்னது, உன்னுடைய வாயிலிருந்து பிறந்தது உண்மை. அல்லேலூயா. இங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர், ஆமா பாஸ்டர், பாஸ்டர், ஆமா பாஸ்டர். அவள் தான் வீட்டுக்கு போய் மறந்துடுவது. போன வாரம் சொன்ன நம்ம உனக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஏதோ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கினாங்க, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க எனக்கு நீ வர்ஷிப் லீடர் ஆவேன்னு, வச்சு ஜோம் பண்ண பாஸ்டர், இன்னைக்கு நான் வர்ஷிப் லீடராக நான் நிற்கிறேன் பாஸ்டர். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஜெபிக்கிறவங்களுடைய அடையாளமே, இதுதான் விசுவாசிக்கிறவங்களுடைய அடையாளமே, இதுதான். அவ விசுவாசித்தால் அப்படியே நடக்குது. விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவர்களின் நிச்சயம் தான் விசுவாசம். காணப்படாதவர்களை பேசிக்கிட்டே இருங்க. இது நடக்கும். யார் சொன்னா? தீர்க்கதரிசி சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, எங்களுக்கு இது என் காதுக்கு வந்தது. இது நடக்கும். பேசிக்கிட்டே இருங்க, மாறிக்கிட்டே இருங்க, மாற்றத்தையும் உண்டாக்குங்க வாழ்க்கையில. இயேசுவின் தழும்புகளால், அதோ நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் விசுவாசத்தை. எப்படி பேசுனா, நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா கூட வராதா? பேச மாட்டீங்களா? அப்படியே ஊன்னு பார்த்து உட்காந்துக்கிறீங்க. ஐயோ எனக்கே போர் அடிக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு. இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். ஆமென். அல்லேலூயா. ஆமா, பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் என்னுடைய பரிகாரி. ஆமா, என் நோய்களை குணமாக்குகிறவர். இன்று கண்ட எகிப்தனை நீ இனி காண்பதே இல்லை. இதுதான் விசுவாசம். பேசிக்கிட்டே இருங்க. இன்னொரு தடவை நின்னீங்க என்கிட்ட, ரொம்ப பிரச்சனை கஷ்டமான்னு சொல்லி நின்னீங்க, ஏத்துக்கவே மாட்டேன். நீ ஜெபிக்கலன்னு அர்த்தம். நீ என்னைக்கு பிரச்சனையை சொல்றியோ சொல்லு, பிரேயர் பாயிண்டா சொல்லு. ஐயோ இது முடியல, அது முடியல, இப்படி முடியல, அப்படி முடியல, நீ ஜெபிக்கலன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. போகிறவர்களை பேசுங்க, இல்லாதவைகளை பேசுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்முடைய பிதா நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். என்ன சொல்றான்னா, இல்லாதவைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இல்லாதவைகளை உண்டாக்கி, வானம் உண்டாக கடவுது, நட்சத்திரம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, தண்ணீர் உண்டாக கடவுது, நிலங்கள் உண்டாக, எல்லாம் பிதா பேசுறாரு, எல்லாம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். விசுவாசத்தின் சாயலாக அவரை பாருங்க. விசுவாசத்தின் சாயலாக விசுவாசத்தை பேசுங்க. நல்லது நடந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஐயோ அது எப்படி? அவங்க கிட்ட போய் கேட்கலாமான்னு பேசாத. இது இப்படிதான், நான் இப்படிதான் செய்வேன், நான் விசுவாசத்தை பேசுறேன், நான் நம்ப மாட்டேன், நான் நம்புற தேவன் என்னை கைவிட மாட்டார் பேசும்போது கர்த்தர் நமக்காக எல்லா காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு கற்றுக் கொடுத்தார், இந்த மலையை பார்த்து நீ அப்புறம் போ என்று சொன்னால், கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து சொல்லு, அப்படியே ஆகும். கடுகளவு விசுவாசம், மலையை பார்த்து சொல்லு, பேர்ந்து போ. இது வரைக்கும் யாருக்கும் நடந்ததில்லை. ஆனால் கர்த்தர் சொல்றார், உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். பெரிய விசுவாசத்தை நீ தூக்கிட்டு நான் விசுவாசத்தை அறிக்கையிடுறேன் சொல்ல வேணாம். கடுகளவு விசுவாசத்தை வெளியே கொண்டு வர சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ விசுவாசத்தை வெளியே கொண்டு வா. உன்னால் இதை செய்ய முடியும், உன்னால் இதை பண்ண முடியும், நீ இப்படி வாழ முடியும், உன்னால் இப்படி பேச முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. விசுவாசத்தை வார்த்தையிலே வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விசுவாசத்தை அறிக்கை பண்ண சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. அறிக்கை பண்ணி பாருங்கள், அசைக்கப்படாத மலையை கூட நம்ம அசைக்க முடியும். அல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிற பிரச்சனைலாம் நம்ம நினச்சிட்டு பெரிய மலையாக பார்ப்போம், அசைக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்கள், அத்தனை பிரச்சனையும் புஷ்ஷுன்னு ஆகிடும், உருகி போயிடும், எல்லாமே உருகி போயிடும். கர்த்தர் அவ்வளோ விசுவாசத்தை பேசிக்கிட்டே இருங்க. சிலர் அவ்விசுவாசத்தை தாராளமாக பேசுவாங்க.
அவிசுவாசம். ஐயோ பயமா இருக்குது, ஐயோ இது இப்படி நடக்குது, ஐயோ அது அப்படி நடக்குது. அவிசுவாசத்தை தாராளமா பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறதை இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நாம் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் யார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் தான் சர்வ வல்லவர். அவர் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் உண்டாக்கினவர். ஆராதித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். காண்கிறவர்களையும் காணாதவைகளையும் செய்கிறவர் தான் அவர். ஆமென். காண்கிறவர்களையும் காணாதவைகளையும் செய்கிறார். அந்த விசுவாசம் இருக்கிறவர்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டே இருங்க. அடுத்த வருஷம் நடக்கிறத அறிக்கை பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே இது இப்படி நடக்கணும் ஆண்டவர், அறிக்கை பண்ணிட்டே இருங்க. நடுவில் 10 பிசாசு வரும், சொல்லும் இது ரொம்ப கஷ்டம், நீ ஏன் இதை ட்ரை பண்ற? கேட்காத. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரே இது நடக்கும் ஆண்டவரே, நீங்க எனக்கு சமாதானத்தை கொடுத்தீங்கன்னா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த ஜெபத்தை நீர் கேட்கிறவர் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்கிறவர்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டே இருங்க. யார் அந்த எலியா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். எலியா, அந்த 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். யார் அந்த எலியா? என் வாக்கின்படி அஞ்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். யாருடைய வாக்கின்படி? யார்கிட்ட சொல்றாரு? யார்கிட்ட சொல்றாரு? ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்றாரு, என் வாக்கின் படியே தான். ராஜா சொல்லலாம், ஏய் போயா வெளியில, நான் மந்திரம் பண்ணனா மழை பெய்யும். துபாயில் மழை பெய்ய வச்சாங்க பாருங்க. இயற்கை செயற்கை மழை, செயற்கை மழையும் இயற்கை மழையும் ஒன்னாயிட்டு இப்போ எல்லாம் மதிக்கின்னுக்கிறாங்க துபாயில். அப்படி ஆயிடுச்சு என்ன. அதனால ஆகாப் சொல்லியிருக்கலாம், நான் பேய வச்சிடறேன் மந்திரம் பண்ணி. இல்லை, ஜெபிக்கிறவங்க தான் சொல்ல முடியும் அதெல்லாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. முடியாத காரியத்தை பேசுங்க, கஷ்டமான காரியத்தை பேசுங்க, ஆண்டவர் செய்வார். 1 ராஜாக்கள். யார் அந்த எலியா? 17வது அதிகாரம் 1வது. எலியா சொல்லுவது, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். யாருடைய வாக்கின்படி? என் வாக்கின்படி. தைரியங்க, சம தைரியம். எங்க எலியா தாத்தாவுக்கு சம தைரியம். நான் விசுவாசிக்கிறேன், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். அந்த எலியா இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம், ஒரு ஆவியா உட்காந்துட்டு இருக்கலாம். எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அவரு. தேடுங்க அவரை, இங்கே தான் இருக்கிறார் நம்ம மத்தியில். தேடுங்க அந்த எலியாங்க. அந்த எலியா நம்ம மத்தியில் இருக்கிறாருங்க. எலியா சொல்லுது, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். இதை சொல்வதற்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும், தைரியம் வேணும். நீ விசுவாசத்தை பேசும்போது, ஆசீர்வாதத்தை அறிக்கப்படும் போது தைரியம் வேணுங்க, தைரியம் வேணும். நடக்கும் நடக்கும். நான் எப்பவுமே நினைப்பேன், எனக்கு நடக்கிற மாதிரி உனக்கு நடக்காது, உனக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்காது. ஆனால் நான் தைரியமாக பேசுவேன், எனக்கு நடக்கிறது. அதான் விசுவாசம். ஆமென். தனி ஒரு மனுஷனாக ராஜாவுக்கு முன்பாக நின்று பேசுகிறாரு. என் வாக்கின்படியே ஒரு சவாலான தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுகிறார். ஒரு சவாலான தீர்க்க தரிசன வார்த்தை. என் வீடு மாற்றப்படும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொன்னாதான். என் வீடு சூப்பராயிடும், என் வீடு பெருசாயிடும். நான் சின்ன வயசுலேருந்தே பெரிய வீட்டில் தான் வளர்ந்தேன், பெரிய வீட்டில் தான் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருந்ததுனால பெரிய கோட்ரஸ், எங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இருக்கும். அது பாருங்கள், எல்லாரும் 400 பேர் உட்காருவாங்க. அவ்வளோ பெரிய கோட்ரஸில் நாங்கள் வளர்ந்தோம். அதனால நான் வரும்போதெல்லாம் பெரிய வீடு தான் தேடுவேன், வாடகை வீடு தான், பெரிய வீடு தான் தேடுவேன். சின்ன வீட்டுகளை பார்த்தாலே வந்துடுவேன். அவிசுவாசமாக இருந்தபோது ஒரே ஒரு முறை கர்த்தர் எனக்கு சின்ன வீட்டை கொடுத்தாரு. நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்தப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய வீடு. எல்லாம் கேட்பாங்க, உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய வீடு? நீ யார் அதை சொல்கிறதுக்கு? சொந்தக்காரெலாம் வந்தாங்கன்னா, உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய வீடு? 2 பிள்ளைங்களை வச்சுக்கணும், உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய வீடு? அதை கேட்க நீ யார்? என் விசுவாசம் ஐயா, பெரிய வீடு தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாச ஜபத்தில் என்ன சொன்னேன்? 5 வருஷத்தில் பாரு, நீ பாரு. சேலஞ்ச், என் கூட சேர்ந்துக்கோவா. ஆசீர்வாதம் வேணா என் கூட சேர்ந்துக்கோவா, என் கூட சேர்ந்துங்க. 5 வருஷத்தில் 2 வருஷத்தில் கர்த்தர் இன்னும் மாற்றுவார், இன்னும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எலியா தனி மனுஷனாக சவால் விடுறாரு. என் வாக்கின் படியேங்க, என் வாக்கின் படியே. ஒரு சவாலான தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்றார். என் வாக்கின் படியே. ஜெபிக்கிறவங்க இதான் சொல்ல முடியும். டுப்பாங்கூர்லாம் சொல்ல முடியாது, ஏமாத்துற கேஸ்லாம் சொல்ல முடியாது, ஜெபிக்காத கேஸ்லாம் சொல்ல முடியாது. என்ன? என் வாக்கின் படியே. இந்த தேசத்திற்கு மழை வரணுமா, வரக்கூடாதா, மழை நிற்கணுமா, எல்லாமே என் வாக்கின் படி தான் நடக்கும். ஆமென்.
புரியுதா? இது நடக்குமா பாஸ்டர்? கட் பண்ணிக்கோ, நம்பரை குறிச்சிக்கோ. பார்த்துனுக்கிற ஈயை பிடிச்சி விட்டுறணும். அடுத்த வரலாம் இல்லையா? டீ போடாத, ஈயெல்லாம் பிடிச்சி விடு. ஏன்னா சவாலான தீர்க்க தரிசனம். ஏன் தேசத்திற்கு மழை வரணுமா வரக்கூடாதா, அது நிற்கணுமா நிற்கக்கூடாதா, அது நான் தான் சொல்லுவேன். என்ன தைரியம் ஆகாப்புக்கு முன்னாடி போயிட்டு, என்ன தைரியம் பாருங்க, என்ன தைரியம். இதெல்லாம் கற்றுக்கணும் இன்னும் கொஞ்சம் தைரியம் ஆகுது எனக்கு. சும்மாவே தைரியமா, இன்னும் கொஞ்சம் தைரியமாகுது. என்ன சொல்றீங்க? அப்படியே குச்சி ஓடலாம், என்னன்னா பண்ணலாம். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன்னா பயப்படாத, பயப்படாத. ஃபஸ்ட்டு பயத்தை துள்ளி போடு, பயத்தை தூக்கி போடு. என்ன நடக்க போகுது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, ஆண்டவரே அப்படி நடக்க போகுது, இப்படி. பயத்தை தூக்கி போடு. ஆமென். தேசத்திற்கு மழை வரணுமா வரக்கூடாதா, மழை நிற்கணுமா நிற்கக்கூடாதா? ஆகாப் ராஜாக்கு முன்பாக எலியா சொல்றாரு, நான் தான் சொல்லுவேன், நான் சொன்னாதான் மழை வரும், நான் சொன்னாதான் மழை நிற்கும், நான் சொன்னாதான் மழை போவோம், கார்மேகெல்லாம் ஒன்றா சேர்ப்பேன், நான் என்ன வேணா செய்வேன். அல்லேலூயா. இந்த மந்திரக்காரன் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு போகிற ஆகாப். என்ன இது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போங்கல, அவன் அலறுவான், அவன் அலறுவான். இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட வைராக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் உங்கள் ஆஃபீஸருக்கு முன்னாடி நிற்கணும், இந்த அந்த அந்த டேரக்டருக்கு முன்னாடி நிற்கணும், இவங்களுக்கு முன்னாடி நிற்கணும், அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் இப்படி தான் போவேன், ஆண்டவரே நீங்கள் என்ன எடுத்து உபயோகப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் என்ன எடுத்து உபயோகப்படுத்துங்க. இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் தான் காரணம்ன்றார். அங்கே நான் தான் காரணம். இந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். நான் சொன்னதான் மழை வரும், நான் சொல்லனா மழை வராது. எப்படி இருக்குது இந்த மாதிரி வார்த்தையை பேசுறதுக்கு நீ ரெடியா? நீ ரெடியா? வாலிப பசங்களாம் ரெடியா? உன் மார்க் இன்றைக்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணு. +2 மார்க்கு, உன்னுடைய மெடிக்கல் சீட்டு, உன்னுடைய வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் இன்றைக்கே சொல்லு. முடியுமா உன்னால்? முடியும், நான் செஞ்சிடும். சும்மா விசுவாசமே இருக்காது. பாஸ்டர் சொல்லிட்டாங்க அதனால நான் செய்வேன். நான் சொல்கிறேன், நீ செய். அவர் போய் சொல்கிறார் பாருங்க, மழை வரணுமா வரக்கூடாதா, நிற்கணுமா நிற்கக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். ஆகாப் ராஜாவே நான் தான் சொல்லுவேன். அந்த ஆளுக்கு என்ன கடுப்பாக இருந்திருக்கும்ல. அவருடைய மென்டல்குள்ளே போங்கல, அவருடைய மைண்டுக்குள்ளே போங்கல. என்ன கடுப்பாக, அடப்பாவி ஏன் எதிர்க்க வந்து எனக்கே சவால் விட்டுனுங்கிற. அவருக்கு அதான் பதில் தெரியும். ஆனால் இவர் ஆகாப் ராஜா கிட்ட போய் வார்த்தையில் சொல்றாரு, சவால் விட்டு பேசுறாரு. என் வாக்கின் படியே இந்த தேசத்தில் நான் தான் காரணம். ராஜாவாகிய ஆகாபே நீ இல்லை, ராஜாவாகிய ஆகாபே நீ இல்ல. உன் பிரச்சனைக்கு முன்னாடி சொல்லு, உனக்கு பிரச்சனை பண்றவங்களுக்கு முன்னாடி சொல்லு, ஏய் நீ இல்ல, வெயிட், நீ இல்ல, என் வாக்கின் படியே தான் மழை பெய்யும். சவாலான வார்த்தைகளை பேசுங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. மூணாவது காரியமே அவருடைய வாக்கின் படி நடந்துருங்க, விசுவாசத்தின்படி. முதல் பார்த்தோம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர், இரண்டாவது பார்த்தோம் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவார், மூணாவது யார் அந்த எலியா? என் வாக்கின் படியே தான் நடக்கும். மூணாவது ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தவர் அந்த எலியா. மூணாவது காரியமே ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தவர், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவன், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தவன். யாக்கோபு சொல்லுகிறார், நம்மை போலவே பாடுள்ள மனுஷன் எலியா, கருத்தாய் ஜெபித்தவன், தேசத்திலே மழையை பேய செய்தவர் அவர்தான், பேயாமல் இருக்க செய்தவரும் அவர்தான். 3.5 வருஷம் மழையை வராதபடி கட்டுப்படுத்தினவரும் அவர்தான். இவ்வளோ அற்புதத்தை செய்தவர் அந்த எலியா. யார் அந்த எலியா? முடிஞ்சவன வர யார் அந்த எலியான்னு கேட்குறான். ஆளுக்கு ஒரு பாயிண்ட். யாக்கோபு அதான் சொல்றாரு, கருத்தாய் ஜெபித்தவர். மறுபடியும் கருத்தாய் ஜெபித்தான், தேசத்தில் மழை பெய்தது. மழை பெய்யக்கூடாதுன்னாரு, மறுபடியும் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். அந்த கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நமக்கு வேணும். ஆமென். கருத்தாய் ஜெபிக்க எனக்கு இந்த முஸ்லீம்ஸை ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ரோட்டில் அந்த டைம் வந்துட்டா 5 வேளை ஜெபிக்கணும். போய் 2 மணிக்கு கடையை தேடி பாருங்க, 12 மணிக்கோ 2 மணிக்கு என்னமோ ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க மூடி இருக்கும் எல்லா கடையும். எங்கே வேணாலும் டவல் போட்டுப்பாங்க, எங்கே வேணாலும் ஜெபிப்பாங்க. யாரும் அவங்கள கேட்க மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க. ஆகாப் சந்ததி போல ஒருவேளை
பயப்படவே மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க அவங்களாம் பயங்கரமா. ஸோ எல்லா நல்ல விஷயத்துக்கும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபிக்கணும். எலியாவுக்கு நல்லா தெரியும் தேசத்தின் ஆசீர்வாதம் ஆகாப்புடைய கையில கிடையாது. சொல்றாரு, ஆகாப் கையில கிடையாது, ஆகாப் கையில கிடையாது. ஆகாபே, மழை வரணுமா வரக்கூடாதா? நான் தான் சொல்லுவாங்க பாட்டி, அங்க பாருங்க, நான் தான் நிற்கிறேன், நான் அவருக்கு ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நம்ம தாங்க சொல்லணும். சொல்றாரு, இந்த தேசத்தினுடைய எல்லாமே நான் சொல்றேன். விசுவாசியே, ஆசீர்வாதத்துக்கு காரணமா வாழ்ந்து காட்டு. நீ ஆசீர்வாதத்துக்கு அப்படியே ஒரு காரணமா இருங்க. நம்முடைய வீட்டுக்கு, தேசத்திற்கு, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து காட்டுவோம். ஆமென். எலியா ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தாரு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீ ஆசீர்வாதமாக இருக்கிறியா? அவர் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தார். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாரு. அவருடைய கர்த்தல எல்லாத்தையும் கர்த்தர் நிறுத்தி காட்டினாரு. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைய ஆசீர்வாதமாக வாழ்ந்து காட்டுங்க. ஆசீர்வாதத்துக்கு காரணமாக வாழ்ந்து காட்டுங்க. உங்களை பார்த்து சொல்லணும், இவங்களை போல நான் வாழணும், இவங்க குடும்பத்தை போல என் குடும்பம் இருக்கணும்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்டுங்க. அதாங்க வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையில் மூணாவது காரியமே ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் இருந்தவர் எலியா. யார் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் வாழக்கூடியவர்கள்? 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், போட்டுக்குது பாருங்க. யார் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் வாழக்கூடியவர்கள்? ஜெபிக்கிற மக்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். போட்டுக்குதா அங்க? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, இவங்க தான் ஆசீர்வாதமானவர்கள். ஜெபிக்கிற தேவ ஜனங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். ஜெபிக்கிற மனிதர்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதமானவர்கள். ஜெபிக்கிற மக்கள் ஒரு பட்டணத்திற்கே ஆசீர்வாதமானவர்கள். நாம எதுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? யாருன்னா கை தூக்கு. வீட்டுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்களா? வெரி குட், ஒரே ஒரு கை. தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்களா? 2 3 கை. ஜாய்ஸ் அம்மா தூக்குறாங்க பாருங்க, தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு. சூப்பர் ஜாய்ஸ் அம்மா. அவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட இங்கே இல்லை, ஆலியே நிறைய பேருக்கு. தேசத்திற்கு ஆசீர்வாதம், பட்டணத்திற்கே ஆசீர்வாதம். ஆமென். பாஸ்டர், என் போஸ்டர்லாம் எங்கேயுமே வரலையே. வர வேணாம், தெரியவே வேணாம், யாருக்குமே தெரிய வேணாம். நேற்று நாங்கள் ஓட்டு போட போகிறோம், நானும் பாஸ்டரும் ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம். ஓட்டு போடுறதுக்கு உள்ளே போகிறோம். நேராக நான் பாட்டு போயினே இருக்கிறேன் எங்கள் ரூமை தேடிக்கின்னு. அப்படியே போகிறேன். ஒரு போலீஸ் நேராக என்கிட்ட வந்து, நீங்கள் போஸ் அவருடைய பாஸ்டரான்னு கேட்குறாங்க. சொன்னாங்களா போஸ் உங்ககிட்ட? அவங்க பேர் விஜயா. நேராக வந்து கேட்குறாங்க, எப்படி தெரியும்? அவர் ஸ்டேட்டஸில் நாங்கள் பார்ப்போம் உங்களை. அடா, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? அவர் நிறைய ஸ்டேட்டஸ் போடுவார். இல்லை, ஒரு தடவை பார்த்தா போதும். போடியா, ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் நோட்டிஃபை. அவங்க யாரோ அந்த போலீஸ், அவங்க மட்டும் பார்த்தா பார்க்கல. நான் என்னமோ அங்கே ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி என்ன கூப்பிட்டா, போஸ் அவங்க பாஸ்டர். இன்னொரு போலீஸுக்கு போஸ் அவங்க போஸ். நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் எங்கேயோ இருந்தேன். என்ன இதான் நடந்துச்சு. ஜெபிக்கிறவங்க ஆசீர்வாதம், பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எனக்கு தெரியாது, அந்த அம்மா ஒருவேளை அவங்களுடைய ஸ்டேட்டஸை போட்டு பார்த்து என் மெசேஜ் எல்லாம் கேட்டிருக்கலாம் கூட. அவங்க தூரம் நிற்கிறாங்க, ஓட்டு போட்டு வர, திருப்பி என்னை தேடிக்கின்னு வராங்க, என்கிட்ட பேசுறதுக்கு வராங்க. நானும் நின்று பேசிட்டு வந்தேன். சும்மா நின்று சாப்பிட்டீங்களா கேட்டீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு வந்தேன். நான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேசத்துக்கு ஆசீர்வாதம், பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், வீட்டுக்கு ஆசீர்வாதம். நம்ம இந்த தேசத்திற்கு, நம்ம இருக்கிற இடத்திற்கு ஆசீர்வாதமாக வைக்கிறவர் தான் கர்த்தர். எலியா அப்படிதான் இருந்தார். வீட்டில் ஜெபிக்கிற ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்கனாக்கா கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. ஜெபிக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கனாக்கா கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. அவங்க தான் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம். அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம். நான் இதை எழுதும் போது நான் எங்கள் அம்மா அப்பாவை நினச்சி பார்த்தேன். எங்கள் அம்மாலாம் அப்பா இறந்துட்ட பிறகு என் கூட இருந்தாங்க கடைசியாக. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணுவாங்க, மத்தியானம் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, திருப்பி 10 மணிக்கு காலையில் ஜெபம் பண்ணுவாங்க, நைட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு ஆசீர்வாதம். ஜெபிக்கிற தாய் தகப்பன்மார்கள் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு. ஜெபிக்கிற தாத்தா பாட்டிகள் ஆசீர்வாதம். நம்மலாம் எப்படி தெரியுமா பாஸ்டர்? இதெல்லாம் வேணாம் பாஸ்டர். இன்ஸ்டன்ட் காஃபி விற்குதுல, இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் எல்லாம் இன்ஸ்டன்ட், அது மாதிரி அதெல்லாம் தாங்க பாஸ்டர். இதெல்லாம் வேணாம். ஜெபிக்கிற தாத்தா பாட்டியும் வேணாம், ஜெபிக்கிற அம்மா அப்பாவும் வேணாம், இன்ஸ்டண்ட்டாக தாங்க பாஸ்டர். கேட்காதீங்க. நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளுக்கெல்லாம் வயசாயிடுச்சுன்னா நம்ம பிள்ளைங்க வீட்டில் போயிட்டு நம்ம ஜெபிக்கிறோம்.
நடக்கும்யா, நடக்கும். ஜெபிக்கிறவங்கள மாறிடுங்க, அவ்வளோதான். கர்த்தர் மாற்றி இப்போவே என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எந்த கனவு ஜெபிக்கிறவங்கள மாறுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஜெபிக்கிற தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் அவங்க ஜெபத்தெல்லாம் பார்த்து அப்படியே சந்தோஷப்படுங்க. ஜெபிக்கிற நபர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். என்னாகமம் 6வது அதிகாரம் 23, 27 ஆசாரியர்களுடைய ஜெபம், ஆசாரியர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எலியா தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தார். இந்த இடத்துல ஆசாரியனும் அவன் பிள்ளைகளும் செய்ய வேண்டிய காரியம் சொல்லி போட்டுக்குது. என்னாகமம் எடுத்துக்கங்க, யாராவது வாசிக்க போறீங்க? என்னாகமம் 6வது அதிகாரம் எடுத்துக்கங்க. என்னாகமம் தெரியுமா? 6வது அதிகாரம் 23 27 வரைக்கும். ஆசாரியர்களுடைய ஆவி மற்றவர்களை ஆசீர்வதித்தது. ஆசாரியர்களுடைய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன? 24 26 வரைக்கும் ரொம்ப தெளிவா போட்டுக்குது. ஆரோனுடைய குடும்பத்தார் எப்படி மற்றவர்களை ஆசீர்வதித்தார்கள், ஆசாரிய குடும்பத்தார் அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை இங்க நீங்க குறிச்சுக்கங்க. இந்த ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களாம். எப்படி ஆசீர்வதிக்கிறார்கள்? எப்படினாக்கா, அதாவது 24வது வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பது இந்த ஆசீர்வாதம். ஆசாரியர்களுடைய போதகர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் சொன்னல போன வாரமே, அப்படியே நம்ம மடியில் கட்டிட்டு போவாங்களாம் அந்த காலத்துலலாம், அவ்வளோ முக்கியம். கர்த்தர் பைபிள்ல சொல்றாரு, ஆசாரியர்கள் போய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நான் ஆசீர்வாதம் வரும்போது எப்பவுமே நான் இப்படி கையை வச்சுப்பேன். நான் பார்ப்பேன், முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் நம்ம சபையில் முன்னாடி இருக்கிற எல்லாம் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்குது. எல்லாரும் அப்படி கையை வச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி கையை வச்சு வாங்கிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப இந்த மாதிரி அந்த பொக்கிஷத்தை வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆசாரியர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அசட்டை பண்ணவே கூடாது. நான் சொன்னல, பிரசாதத்தை வாங்கிட்டு போறாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. கடைசியா எல்லாருமே சொல்றேன், ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம நிறைவான ஆசீர்வாதத்தோடு வெளியே போங்க, நிறைவான ஆசீர்வாதத்தோடு வெளியே போங்க. அதே மாதிரி யார் வீட்டுக்குன்னா நீங்க போறீங்கன்னாக்கா ஆசீர்வாதத்தை வாயை திறந்து ஆசீர்வதிங்க. யாருன்னா பார்க்குறீங்கனாக்கா ஆசீர்வதிங்க. நான் எல்லாத்துலேயும் ஒரு வார்த்தை போடுவேன், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல். நீ தசமபாக அனுப்பி வச்சா கூட காட் பிளஸ், அதுனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் போடுவேங்க, நான் இதை எல்லாருக்கும் போட்டு அனுப்புவேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அது ரொம்ப முக்கியம். ஆசாரியர்களுடைய வாயிலிருந்து வருகிற ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருப்பார்கள். அதாவது மறைந்திருந்து வாயிலிருந்து வந்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாயில நம்ம வச்சிருக்கிறோம். அது என்ன பண்றாரு இயேசு சாமி என்ன சொல்றாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. சொல்லுங்க, இயேசு சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுக்குள்ள நீ ஆசீர்வாதத்தை சொல்லு. அவங்க வீட்டில் சமாதானத்தின் பாத்திரம் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தின் பாத்திரம் இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் உனக்கே திரும்பி வந்துவிடும். நான் ஒவ்வொரு வீட்டில் காலை வைக்கும் போது ஆசீர்வாதத்தோடு, ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிங்க, வாயை திறந்து ஆசீர்வதிக்கணுங்க, ஆசீர்வதிக்கணும், கண்டிப்பா ஆசீர்வதிக்கணும். காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க, கையை பிடிச்சி. ஐயோ, நான் காட் பிளஸ் யூ சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் ஆயிட்டு நம்ம என்ன பண்றது? அங்க போட்டுக்குது பாருங்க, இவ்விதமாய் 27வது வசனம், இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். நீ இப்படி சொல்லு, இந்த ஆசீர்வாதத்தை சொல்லு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. சோ ஆசீர்வதிக்க கத்துக்கங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்களே, போகும்போது காட் பிளஸ் யூ சொல்லிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம் இது அதிகம். இதெல்லாம் நம்ம செஞ்சு பழகிக்கணும். நமக்கு சரியில்லை, அவங்க வீட்டை வாழ்த்துங்க. ஒரு ஆசீர்வதிக்கிறவர்களே ஜெபிக்கிறவர்களும் உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். ஆசீர்வதிக்கிறவங்களும் ஜெபிக்கிறவங்க உங்களுடைய பொக்கிஷம். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கூறீங்கன்னா அது அவங்க வீட்டுக்கு பொக்கிஷம், ஒரு நாட்டுக்கு பொக்கிஷம். ஜெபிக்கிறவர்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம்,
நாட்டுக்கும் ஆசீர்வாதம். கர்த்தர் சோதோம் கொமோராவை அழிக்க போறதுக்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாரு. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22 இருந்து 23 வரை ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக சோதோம் கொமோராவை அழிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாம் கேட்கிறாரு. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாரு. துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ? ஜெபிக்கிறவங்களா யாரு? கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா? ஜெபிக்கிறவங்களா? தேசத்துக்கு ஆசீர்வாதம், வீட்டுக்கு ஆசீர்வாதங்களா? நீதிமான்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்கிறாரு உடனே, ஆண்டவரே சோதோம் கொமோராவை அழிக்கிறீங்களே, 50 நீதிமான்கள் இருந்தா அழிச்சிடுவீங்களா? அப்படியே கேட்கிறாரு. 45 இருந்தா அழிச்சிடுவீங்களா? அப்படியே கேட்கிறாரு. 35 இருந்தா 30 இருந்தா அழிச்சிடுவீங்களா? கடைசியா கேட்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? கர்த்தர் சொல்றாரு, நான் அழிப்பதில்லை. 10 நீதிமான் இருந்தா கூட நான் அழிக்க மாட்டேன். இன்னைக்கு சென்னை பட்டணத்தையோ தமிழ்நாட்டையோ கர்த்தர் அழிக்காம இருக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு மூலையில ஒரு 10 நீதிமான்களாச்சும் நம்ம இருந்துட்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவை கர்த்தர் அழிக்காம இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள நானும் அழியாமல் இருக்கிறதுக்கு எங்கேயோ நீதிமான்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தாங்க நம்ம அழிந்து மூழ்காமல் இருக்கிறதுக்கு காரணமே. அல்லேலூயா. நீதிமான்களும் ஜெபிக்கிறவர்களும் நிமித்தம் தான் தேசம் காக்கப்படுகிறது. அவர்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதம். ஜெபிக்கிறவர்கள் உன் வாழ்க்கையில வேணும். அல்லேலூயா. பட்டணத்திற்கு வேணும், தேசத்துக்கு வேணும். நீ யார்? இவ்வளவு நேரம் யார் அந்த எலிசா? இப்போ நீ யார்? நீ யார்? யார் அந்த எலிசா? ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்தவர்கள் தான் எலியாக்கள். நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்க. ஆகாப் ராஜாவனால மழையும் ஆகாப் ராஜாவனால மழை பெய்ய வைக்க முடியல. ஆகாப் ராஜாவனால மழை கிடையாது. எலியா சொல்கிறார், என் வாக்கின்படியே ஆசீர்வாதத்துக்கு காரணமே எலியா தாங்க. ஒரு எலியா எழும்பட்டும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு எலியா எழும்பட்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்க சொல்லுங்க, ஜெபியுங்க, கண்ணீர் சிந்துங்க, போராடுங்க. கர்த்தருக்கு முன்பாக நின்றவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் தலை குனிஞ்சு போவதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரமா போவீங்கனாக்கா வெட்கப்பட்டுருவாங்க. கர்த்தரை விட்டு நம்ம நீங்கி போறோம்னாக்கா வெட்கப்பட்டுரும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள் எலியாக்கள். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவர்கள் எலியாக்கள். ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறவர்கள் எலியாக்கள். நீங்களும் நானும் தான் அந்த எலியாக்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த எலியாக்கள். ஆசீர்வாதத்தை பார்க்கணுமா? ஆண்டவரே நான் ஒரு எலியாவாக மாறுறேன். இன்னிலிருந்து கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுடைய கண்ணோட்டத்தை நீங்க பார்த்தீங்க. ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. என்னையும் எங்க வீட்டுக்கு, என் தேசத்துக்கு, ஆண்டவரே என்னுடைய பட்டணத்திற்கு எலியாவாக வைங்க. நானும் எங்க சபையாரும் ஒரு எலியாவாக வாழணும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக வாழணும்ப்பா. ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.